நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அது பற்றி இரங்கலை தெரிவிப்பதற்காக நேரலையில் இணைகிறார் நடிகர் ராதா ரவி அவர்கள். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். ரோபோ சங்கரோட உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். ரோபோ சங்கர் எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரன் மாதிரி. அவர் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவர்ன்றது நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவரை பார்க்கறதுனால சொல்கிறேன். இன்னொன்று, அவர் மனைவி குழந்தைகள் எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமுள்ள ஒரு மனிதன். எதை செய்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு பெரிய பங்கு ஆற்றியவர் ரோபோ சங்கர் அவர்கள். அந்த ரோபோன்னு பேர் வரத்துக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காருன்றது தெரியும். ரொம்ப ஒரு நல்ல மனிதன். நான் எதிர்பார்க்கல 46 வயசுல சாவுறது வந்து அவர் ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட. சும்மா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல இதயம் கொண்டவர், எல்லாரோடையும் நல்ல அன்பாக இருக்கக்கூடியவர், யாருக்கிட்டையும் ஹார்ஷ் வார்த்தை பேசுனதில்லை. அவர் இறந்துட்டார் இந்த செய்தி நான் வந்து இப்போ காலையில் வந்துட்டு அவரை வந்து அவருக்கு வேண்டிய மரியாதைகள் செய்து விட்டு அவர், ஏன்னா எங்கள் டப்பிங் யூனியன்லேயும் மெம்பர் இல்லை, இருந்திருந்தாருன்னா டப்பிங் யூனியன் சார்பாக எல்லாமே செஞ்சுருப்போம். இது ஒன்லி நடிகர் சங்க உறுப்பினர் தான் அவர். இருந்தாலும் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவங்க குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய துக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.